எல்லாத்துக்கும் வணக்கம். இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா TP4056 இந்த மாடலை பயன்படுத்தி ஒரு எமர்ஜென்சி எல்இடி லைட் டைனி எமர்ஜென்சி எல்இடி லைட் நான் ஒன்று செஞ்சுருக்கேன். சைஸ் தான் சின்னது, ஆனால் ப்ரொசீஜர்லாம் பார்த்தீங்கன்னா இது சேம் இதுதான். இந்த TP4056 இந்த மாடல் வந்து பேட்ரி ப்ளஸ்க்கு இது லித்தியம் அயன் பேட்ரி மட்டும் தான் சூட்டபுளாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா லித்தியம் பாலிமர் பேட்ரி செஞ்சு பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு சும்மா செஞ்சு பார்த்துருக்கேன். 3.7 வோல்ட்டு 110 மில்லி ஆம்பியர். ஓகேங்களா? ஓகே, இது வந்து ரொம்ப நேரம் எரியாது. ஓரளவுக்கு இதை ஆத்திர அவசத்துக்கு இந்த கிராஸ் பண்ணும்போது சும்மா யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? பாருங்கள், பேட்ரி ப்ளஸில் பேட்டரியை கனெக்ஷன் கொடுத்துட்டேன், பேட்ரி மைனஸில் பேட்ரி மைனஸ் கனெக்ஷன் கொடுத்துட்டேன். இன்னும் இந்த பேட்ரி அவுட் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சுவிட்ச் மூலமாக கனெக்ட் பண்ணி எல்இடி ப்ளஸ் கொடுத்துட்டேன். அவுட்டு வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைட்டாக எல்இடி லைட்டு கொடுத்துட்டேன். ஓகேங்களா? தேவைப்படுமா நான் சார்ஜ் பண்ணிக்குவேன், மைக்ரோ யூஎஸ்பி மூலமாக சார்ஜ் பண்ணிக்குவேன். பாருங்கள், ரொம்ப டைனியாக இருக்குது, குட்டியாக இருக்குது. இந்த பேட்டரினா பார்த்தீங்கன்னா இதே ஒரு வெயிட் குறைந்த ஒரு 100 கிராம் மேலே இருக்கும், கொஞ்சம் வெயிட்டாக இருக்கும். இது லித்தியம் பாலிமர் பேட்டரி, இது வந்து நான் ப்ளூடூத்துக்கு வர்றது, அதை வச்சு நான் சும்மா பண்ணியிருக்கேன். பாருங்கள், இதை பார்த்து வச்சுக்கோங்க எப்படின்னு. இந்த மாதிரி கனெக்ஷன் கொடுத்தாலே போதும், ரொம்ப எளிமையான முறையில் கனெக்ஷன் கொடுத்துக்கலாம். எனக்கு இந்த ஒரு மாடலு, ஒரு பேட்ரி, ஒரு சுவிட்ச், எல்இடி லைட், ஒரு செட் ஆஃப் எல்இடி லைட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு லைட்டு தான் மேக்ஸிமம் ஹேண்டில் பண்ணணும். ஆனால் இந்த மாதிரி பேட்ரி நீங்கள் கனெக்ஷன் கொடுத்தீங்கன்னா குறைந்த ஒரு 4 லைட், 2 லைட் ரொம்ப நல்லாயிருக்கும், 4 லைட் நல்லா ஹேண்டில் பண்ணும், ஓரளவுக்கு நல்லா பவர்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? அந்த லைட்டும் பார்த்திங்கன்னா பேரலில் கனெக்ஷன் இருக்கணும். சீரியஸில் இருந்தால் அது அந்தளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்காது, பேரலல் கனெக்ஷன் இருக்கணும். ஓகேங்களா? இது பாருங்கள், லைட் ஆஃப் பண்ணிட்டு ஒன்று காட்டுறேன். ஓகேங்களா? ஒரு நிமிஷம் பாருங்கள். ஓரளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்குது, ஆனால் அது ரொம்ப நேரம் எரியாது. ஓரளவு ஒரு ஒரு கம்மியான இடத்துக்கு எரியும். இது ஆத்திர அவசத்துக்கு ஏதாவது பேட்டரி கட்டி எதாவது எடுத்துக்கிறதுக்கு இது யூஸ் பண்ணிக்கலாம். கரண்ட் உடனே சடனாக போன உடனே இது நம்ம பக்கத்தில் வச்சுருந்தோம்னா டக்குன்னு எழுதி ஆன் பண்ணி வேறுனா நம்ம எமர்ஜென்சி லைட்டை வேறு லைட் நம்ம எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ரொம்ப டைனியாக இருக்குது பாருங்கள். இப்போ எனக்கு இது சார்ஜ் போடணும், சார்ஜும் போட்டுக்கலாம். லைட்டை ஆஃப் பண்ணிடுறேன், சார்ஜ் போட்டு கட்டுறேன். பாருங்கள், ரெட் லைட்டு சார்ஜ் ஏற ஆரம்பிச்சிருச்சு. ஓகேங்களா? சார்ஜ் ஏறினவுடனே இது ப்ளூ கலர் லைட் மாறும். சார்ஜ் ஃபுல்லுன்னு காட்டுறதுக்காக ப்ளூ கலர் லைட் வந்து எரியும், இண்டிகேஷன் எரியும். அதை வச்சு நம்ம சார்ஜ் அடிச்சுன்னு கண்டுபிடிச்சி இது நம்ம டிஸ்கனெக்ட் பண்ணிடலாம். ஓகேங்களா? நன்றி, வணக்கம். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். சின்ன ப்ராஜெக்ட் பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸி தான், பெரிய கம்பல்சரி வேலைலாம் கிடையாது, ரொம்ப ஈஸி தான். ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம்.